இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸை நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் பார்ப்போம். பட் ஆக்சுவலாக இது என்ன பண்ணுது? இந்த கெப்பாசிட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 பிளேட் இருக்குங்க. இதான் ஆக்சுவலாக வந்து கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிறது. அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி 2 மெட்டல் பிளேட் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுதுன்னா, எதனா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இதை வச்சுருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பேட்டரியிலேருந்தோ இல்லை வந்து மெயின் சப்ளைலேருந்து போகிற எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த பல்புக்கோ இல்லை ஏதோ ஒரு மோட்டருக்கோ கரண்ட்டு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஆனால் எலக்ட்ரிக்கல் சப்ளை கட் ஆனோடனே உடனே வந்து இந்த பல்பு எரியிறது ஆஃப் ஆகிடும், மோட்டர் வந்து சடனாக ஸ்டாப் ஆகும். இதனால் இந்த டிவைஸுக்கு வந்து நிறைய டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த சமயத்தில் தான் அந்த சர்க்யூட்டில் இந்த கெப்பாசிட்டரை வைப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி கரண்ட் ஓடிட்டு இருக்கும்போது சர்க்யூட்டில் இருக்க கொஞ்சம் கரண்ட்டை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? கொஞ்சோண்டு ஒரு ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அது உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இந்த மாதிரி மெயின் பவர் சப்ளைலேருந்து வர எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ கட் ஆன உடனே அந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிவைஸுக்கு அனுப்பி ஸ்லோவாக இந்த டிவைஸை ஆஃப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் இந்த கெப்பாசிட்டர் நம்ம சார்ஜ் பண்ணோம். அதுக்கு இந்த கெப்பாசிட்டர் நான் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பேட்டரியோட கனெக்ட் பண்ணனால இந்த கெப்பாசிட்டரில் பாட்டம் பிளேட் நெகட்டிவாகவும் டாப் பிளேட் பாசிட்டிவாக ஆகிடுச்சு. அதனால் இப்போ இதில் வந்து சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த சார்ஜ் இருக்க கெப்பாசிட்டர் இந்த பல்போட கனெக்ட் பண்ணுற பாருங்களேன். கனெக்ட் பண்ணோடனே பல்ப் எரியுதா, எரிஞ்சு ஆஃப் ஆகுதா, ஸ்லோவாக ஆஃப் ஆகுதா? ஏன்னா வந்து இதில் இருக்க கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இதில் இருக்க கரண்ட் காலியாக வரைக்கும் அந்த பல்ப் எரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கிட்டை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அதை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.